ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிக்னர் டிஎன்பிஎஸ்சி. ஸோ நம்ம இன்னைக்கு என்ன டாபிக் பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ரோல் ஆஃப் தமிழ்நாடு இன் ஃப்ரீடம் ஸ்ட்ரகிள். ஸோ இது வந்துட்டு யூனிட் 6ல் வந்துட்டு கவர் ஆகுது. நான் ஆல்ரெடி ஏர்லி எஜுகேஷன்ஸ் அகைன்ஸ்ட் பிரிட்டிஷ் ரூல் அப்படிங்கிறதுக்கான பார்ட் 1 அண்ட் பார்ட் 2 வீடியோ வந்துட்டு போட்டிருப்பேன். ஸோ இது வந்து 10th புக்கில் வந்துட்டு போட்டிருப்பேன். இன்னும் 11th அண்ட் 8th புக் வந்து பேலன்ஸ் இருக்குது. ஸோ அது வந்துட்டு அப்கமிங் வீடியோஸில் வந்து கம்ப்ளீட் பண்ணால் இந்த டாபிக் வந்து ஓவர் ஆகிடும். ஓகே, நெக்ஸ்ட் இது ரோல் ஆஃப் தமிழ்நாடு இன் ஃப்ரீடம் ஸ்ட்ரகிள் அப்படிங்கிறது 2 புக்ஸில் கவர் ஆகுது. ஸோ 10th புக் அண்ட் 12th புக் அப்படிங்கிற 2 புக்ஸில் வந்துட்டு கவர் ஆகுது. இன்றைக்கி நம்ம என்ன புக் பார்க்க போகிறோம் அப்படின்னா 10th புக் பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ நான் வந்துட்டு எப்படி மேக் பண்ண போகிறேன் வீடியோஸ் அப்படின்னா 30 மினிட்ஸ்க்குள்ளே கவர் ஆகிற மாதிரி நான் வீடியோஸ் வந்து மேக் பண்ணலான்னு இருக்கேன். ஸோ தட் வந்துட்டு நம்மளுக்கு பிரித்து படிக்கிறதுக்கும் ஈஸியாக இருக்கும். அதே சமயம் வந்துட்டு நம்மளுக்கு பார்ட்டாக படிக்கும்போது ரொம்பவே ஈஸியாக மைண்ட்லேயும் ஸ்டோர் ஆகும். ஸோ அதனால வந்துட்டு பார்ட்டாக நான் 30 மினிட்ஸ் வீடியோஸாக போஸ்ட் பண்ணலான்னு இருக்கேன். 12th வீடியோஸ் வந்துட்டு 10th புக் முடிஞ்சதுக்கப்புறம் 12th புக் போடுவேன். ஸோ அதோட வந்துட்டு இந்த டாபிக் வந்துட்டு ரோல் ஆஃப் தமிழ்நாடு இன் ஃப்ரீடம் ஸ்ட்ரகிள் அப்படிங்கிறது கம்ப்ளீட் ஆகிடும். ஸோ எனக்கு வந்து கமெண்ட்ஸ்லாம் பண்ணியிருந்தீங்க. ஸோ அதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். ஸோ இன்னும் மோர் வீடியோஸ்லாம் வந்துட்டுருக்கு. ஸோ தட் எந்த டவுட்ஸாக இருந்தாலும் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணலாம். அதே மாதிரி ஒரு வீடியோலையும் நான் ஒரு குவிஸ் மாதிரி நான் வந்து கொடுப்பேன். ஸோ அந்த நடத்துனதுலேருந்தே தான். ஸோ நீங்கள் ஜஸ்ட் ஒன்ஸ் சர்ச் பண்ணிவிட்டு கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ தட் வந்துட்டு நம்மளுக்கு ஈஸியாக மைண்டில் வந்துட்டு ரிமெம்பர் ஆகிறதுக்கு ஸோ சர்ச்சிங் எபிலிட்டியும் நம்மளுக்கு இன்க்ரீஸ் ஆகும். ப்ளஸ் நம்மளுக்கு வந்துட்டு மெமரிலையும் ஈஸியாக நம்மளுக்கு ஸ்டோர் ஆகும். ஸோ வாங்க இந்த வீடியோக்குள்ளே வந்துட்டு நம்ம போகலாம். ஸோ 10th சோஷியல் சயின்ஸ் புக்கில் யூனிட் 9ல் ஃப்ரீடம் ஸ்ட்ரகிள் இன் தமிழ்நாடு அப்படின்றது. ஸோ இதில் வந்துட்டு நான் நிறையா கலர்ஸ் வச்சு ஹைலைட் பண்ணியிருப்பேன். இப்போ ரெட் கலரில் ஹைலைட் பண்ணியிருந்தா என்ன மீன்னா ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான பாயிண்ட்ஸ் எல்லாமே ரெட் கலரில் நம்மளுக்கு ஹைலைட் பண்ணியிருப்பேன். ஸோ அதே மாதிரி இந்த லைட் ப்ளூ கலரில் ஹைலைட் பண்ணியிருக்கிறது பார்த்திங்கன்னா ஒரு ஆர்கனைசேஷன், அந்த ஆர்கனைசேஷனை யார் ஃபவுண்ட் பண்ணால் எந்த இயரில் ஃபவுண்ட் பண்ணாங்க அப்படிங்கிறத நான் இந்த ப்ளூ கலரில் வந்துட்டு ஹைலைட் பண்ணியிருப்பேன். அண்ட் தென் நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா க்ரீன் கலரில் ஹைலைட் பண்ணியிருப்பேன். இந்த க்ரீன் கலரில் ஹைலைட் பண்ணது என்னன்னு பார்த்தீங்கன்னா புக்ஸு. ஸோ புக்ஸு, நியூஸ் பேப்பர்ஸு இது எல்லாமே வந்துட்டு யார் பப்ளிஷ் பண்ணது அப்படிங்கிறது எல்லாமே இந்த க்ரீன் கலரில் வந்து நான் ஹைலைட் பண்ணி காமிச்சிருப்பேன். அண்ட் நெக்ஸ்ட்டு வந்துட்டு க்ரே கலரில் ஒன்று ஹைலைட் பண்ணியிருப்பேன். அது இல்லாமல் இந்த வைலட் கலர் எதுக்குன்னா, இப்போ மோஸ்ட்டாக டிஎன்பிஎஸ்சியில் வந்து ஒருத்தவங்களோட கோட்ஸ் அவங்க என்ன சொன்னாங்க அப்படிங்கிறது வந்து கொடுத்துட்டு யார் சொன்னா அப்படிங்கிற மாதிரி கொஷின்ஸ் வந்து கேட்குறாங்க. ஸோ அது வந்துட்டு நான் வைலட் கலரில் ஹைலைட் பண்ணி காமிச்சிருப்பேன். அண்ட் தென் நெக்ஸ்ட் வந்துட்டு க்ரே கலர் எதுக்குன்னா அவங்களோட அதர் நேம்ஸை வந்துட்டு க்ரே கலரில் வந்து ஹைலைட் பண்ணியிருப்பேன். அண்ட் தென் லைட் பிங்க் கலர் எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு இங்கிலீஷ் பிரிட்டிஷ் வந்து இருக்காங்க. ஸோ அவங்களோட நேம்ஸ்லாம் வந்து வரும்போது நம்மளுக்கு ரிமெம்பர் பண்ணுறதுக்கு கஷ்டமாக இருக்கும். ஸோ அதெல்லாமே வந்துட்டு நான் லைட் பிங்க் கலரில் ஹைலைட் பண்ணியிருப்பேன். ஸோ இப்போது வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, இன்ட்ரொடக்ஷன். தமிழ்நாடு ஷோடு த லீட் இன் ரெசிஸ்டிங் கலோனியல் ரூல். ஸோ தமிழ்நாடு அப்படிங்கிறது நம்மளுக்கு ஃபர்ஸ்ட்லேருந்தே பிரிட்டிஷோட ரூலை வந்து எதிர்த்துக்கிட்டே தான், அவங்களோட காலனி ஆட்சியை எதிர்த்துக்கிட்டே தான் இருக்குது. ஆஸ் இயர்லி ஆஸ் த லேட் 18th century த பாளையக்காரர்ஸ் ரெசிஸ்டட் த இங்கிலீஷ் அட்டம்ஸ் டு எஸ்டாப்ளிஷ் their political hegemony இன் தமிழ்நாடு. ஸோ 18th century நம்ம பாளையக்காரர்ஸ் வந்துட்டு பிரிட்டிஷ் வந்துட்டு எதிர்த்திருந்திருப்பாங்க தமிழ்நாட்டில். ஸோ பாளையக்காரர்ஸை வந்துட்டு நம்ம ஏர்லி எஜுகேஷன்ஸில் வந்து பார்த்துருப்போம். ஸோ அதை நீங்கள் பார்த்துட்டு இங்கே வந்து இந்த லெசனை கண்டினியூ பண்ணும்போது உங்களுக்கு ரொம்பவே ஈஸியாகவே புரியும் எல்லாமே. ஸோ அதை பார்த்துட்டு வந்து அப்புறம் இதை பாருங்கள். நெக்ஸ்ட், resisted the English attempts to establish their political hegemony in Tamil Nadu even after the defeat of the பாளையக்காரர்ஸ். ஸோ பாளையக்காரர்ஸ் வந்து பிரிட்டிஷ் தோக்கடிச்சாலுமே an uprising was organized by Indian sepoys and officers in வெள்ளூர் ஃபோர்ட் in 1806. ஸோ பாளையக்காரர்ஸை டிஃபீட் ஆனாலுமே நம்மளோட இந்தியன் சிப்பாய்ஸும் ஆஃபீஸர்ஸும் வெள்ளூர் ஃபோர்ட் ரிவோல்ட் வந்து 1806 வந்து கண்டக்ட் பண்ணாங்க. ஸோ அதுவும் அந்த வீடியோவில் கவர் ஆகியிருந்திருக்கும். that had its echoes in several cantonments in South India. ஸோ சவுத் இந்தியாவில் மட்டும் இல்லாமல் ஓவரால் இந்தியாலையும் இந்த வெள்ளூர் ஃபோர்ட் வந்து ரொம்பவே எதிரொலிச்சுது அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட், தேங்க்ஸ் டு த இன்ட்ரொடக்ஷன் ஆஃப் வெஸ்டர்ன் எஜுகேஷன் அண்ட் eventual emergence of educated Indian middle class,
the struggle against the British took the constitutional path. ஸோ நம்ம என்ன சொல்கிறோன்னா, இங்கிலீஷ்காரங்களுக்கு வெஸ்டர்ன் எஜுகேஷன் கொண்டு வந்ததுக்காக நம்ம ரொம்ப தேங்க்ஸ் பண்ணுறோம். ஏன் அப்படின்னா நம்மளோட இந்தியன்ஸ் மிடில் கிளாஸ் எல்லாருமே ரொம்ப படிக்க ஆரம்பித்தாங்க. ஸோ அதனால வந்துட்டு பிரிட்டிஷை எப்படி கான்ஸ்டிடியூஷனல் பேஸ்டு பாத்தில் எப்படி அவங்கள எதிர்க்க முடியும் அப்படிங்கிறதையும் ஃபைண்ட் அவுட் பண்ண ஆரம்பித்தாங்க. The freedom struggle in Tamil Nadu was unique because from the beginning it was not only a struggle for independence from the English rule but also a struggle for independence from social disability imposed by the obnoxious caste system. ஸோ இங்கே என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, தமிழ்நாட்டில் நடந்த ஃப்ரீடம் ஸ்ட்ரகிள் அப்படிங்கிறது ரொம்பவே யுனிக்கானது மற்ற ஸ்டேட்ஸ் ஆர் கண்ட்ரியில் நடந்ததை கம்பேர் பண்ணும்போது. ஏன் அப்படின்னா, நம்ம இண்டிபெண்டன்ஸ்க்காக மட்டும் போராடல, நம்ம மற்றதுக்கு லைக் கேஸ்ட் சிஸ்டம் ஆகட்டும், அதர் சோஷியல் டிசபிலிட்டிஸ் ஆகட்டும், லைக் டிஸ்கிரிமினேஷன்ஸ், பயாசஸ், ஜெண்டர் பேஸ்ட் பயாஸ், ரிலீஜியஸ் பயாஸ், இந்த மாதிரி நிறையா இதுக்காகவும் சேர்ந்து தான் நம்ம போராடிட்டு இருந்தோம் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஸோ அதனால தமிழ்நாடுல நடந்த போர் ஃப்ரீடம் ஸ்ட்ரகிள் அப்படிங்கிறது ரொம்பவே யூனிக்கானது. ஓகே, இந்த லெசனில் நம்ம என்ன படிக்க போகிறோம் அப்படின்னா, நம்ம தமிழ்நாட்டில் இருந்த நேஷ்னலிஸ்ட்ஸ் எல்லாம் எப்படி இந்த ஃப்ரீடம் ஸ்ட்ரகிள்க்கு கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத பற்றி தான் இந்த லெசனில் பார்க்க போகிறோம். இயர்லி நேஷ்னலிஸ்ட் ஸ்டீரிங் இன் தமிழ்நாடு. ஸோ அதில் ஃபர்ஸ்ட் என்ன இருக்குது அப்படின்னா, மெட்ராஸ் நேட்டிவ் அசோசியேஷன். So Madras Native Association was the earliest organization to be founded in South India to articulate a larger public rather than sectarian interest. So இந்த Madras Native Association அப்படிங்கிறது ஒரு பழமையான ஒரு இயர்லியஸ்ட் முன்னதாகவே ஸ்டார்ட் பண்ணப்பட்ட ஒரு ஆர்கனைசேஷன் தான். அது எதுக்காக அப்படின்னா, நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம நேஷ்னலிஸ்ட் அந்த பர்டிகுலர் செக்டாரில் இன்ட்ரெஸ்டடாக இருக்கவங்க மட்டும் வந்து பிரிட்டிஷ்க்கு எதிராக குரல் கொடுக்கணும் அப்படிங்கிறதும் இல்லாமல், லார்ஜ் நம்பர் ஆஃப் பொதுமக்களும் வந்துட்டு பிரிட்டிஷ்க்கு எதிராக குரல் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஆரம்பிக்கப்பட்டதான் இந்த மெட்ராஸ் நேட்டிவ் அசோசியேஷன் அப்படின்னு சொல்கிறது. இட் வாஸ் ஸ்டார்டட் பை கசுல்லா லக்ஷ்மி நரசு, ஸ்ரீனிவாசனார் அண்ட் தேர் அசோசியேட்ஸ் இன் 1852. ஸோ இது யார் ஸ்டார்ட், ஸோ அதனால தான் இந்த ப்ளூ கலரில் ஹைலைட் பண்ணியிருக்கேன். ஸோ மெட்ராஸ் நேட்டிவ் அசோசியேஷனுங்கிறது யாரால் ஸ்டார்ட் பண்ணப்பட்டது? கசுல்லா லக்ஷ்மி நரசு அண்ட் ஸ்ரீனிவாசனார். எப்போ 1852லேயே ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இட் கன்சிஸ்ட் ஆஃப் ப்ரிமியர்லி ஆஃப் மெர்ச்சன்ட்ஸ். ஸோ இதில் வந்து மெர்ச்சன்ட்ஸ் தான் அதிகமாக இருந்தாங்க. இதோட ஆப்ஜெக்டிவ் என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட்டு டேக்ஸ் வந்து ரெடியூஸ் பண்ணோம். நெக்ஸ்ட் வந்து இந்த கிறிஸ்டியன் மிஷனரி ஆக்டிவிட்டீஸ் எல்லாமே கவர்மெண்ட் சப்போர்ட் பண்ணுவாங்க. ஸோ அந்த சப்போர்ட் பண்ணுறதுக்கு அப்போசிஷனாக வந்துட்டு இந்த ஆர்கனைசேஷன் வந்துட்டு இருக்குது. இதுவும் ஒரு மெயின் ஆப்ஜெக்டிவாகவே இருந்திருக்கு. நெக்ஸ்ட்டு இதனால கவர்மெண்ட்டோட அட்டென்ஷனை வந்து அட்ராக்ட் பண்ணுச்சு இந்த ஆர்கனைசேஷன். ஸோ அதனால் அதுவும் இல்லாமல் இன்னொரு மெயினான அப்ஜெக்டிவ் என்ன அப்படின்னா, இது வந்து டார்ச்சர் ஆஃப் த பீசன்ஸ் வந்து அபாலிஷ் பண்ணுச்சு. ஸோ டார்ச்சர் கமிஷன் அப்படிங்கிறத வந்துட்டு ஏற்படுத்தி டார்ச்சர் ஆக்ட் அப்படிங்கிறது வந்து அபாலிஷ் பண்ணுறதுக்கு இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கு. அண்ட் இதோட மெயினான அப்ஜெக்டிவும் இதான் கூட. ஸோ மெட்ராஸ் நேட்டிவ் அசோசியேஷன் அப்படிங்கிறது மெயினாக டார்ச்சர் ஆக்டை வந்து அபாலிஷ் பண்ணுறது தான் கொண்டு வந்தாங்க. நெக்ஸ்ட் இது இருந்தாலுமே டியூ டு சம் ரீசன்ஸ்னால 1862 ஆரம்பிச்சு, ஸோ 1852 ஆரம்பித்தாங்க. ஸோ 1862 வந்துட்டு பார்த்திங்கன்னா இதை வந்து பேன் பண்ணிட்டாங்க, சீசன்ட். நெக்ஸ்ட் பிகினிங் ஆஃப் நேஷனலிஸ்ட் பிரஸ் த ஹிந்து அண்ட் ஸ்வதேசமித்ரன். The appointment of T. Muthuswamy as the first Indian judge of the Madras High Court in 1877. ஸோ 1877 வந்துட்டு ஃபர்ஸ்ட் இந்தியன் ஜட்ஜ் ஆஃப் மெட்ராஸ் கோர்ட்டை யாரை நியமிக்கிறாங்க அப்படின்னா, டி முத்துசுவாமி அவர்களை வந்து நியமிக்கிறாங்க. ஸோ இது என்ன பண்ணுச்சு அப்படின்னா, மெட்ராஸ் பிரசிடென்சியில் ஒரு கிரிட்டிசிசமை கொண்டு வந்துச்சு. நிறையா ப்ரெஸ் எல்லாம் என்ன சொன்னாங்க, இந்தியனை வந்து ஒரு ஜட்ஜாக்கிறதா அப்படிங்கிற மாதிரி நிறையா ப்ரெஸ் எல்லாம் கிரிட்டிசைஸ் பண்ணி பேச ஆரம்பித்தாங்க. ஸோ created a furor in Madras presidency. The entire press in Madras criticized the appointment of an Indian as a judge. The press opposed his appointment and the educated youth realized that the press was entirely owned by Europeans. ஸோ அந்த அப்போசிஷன் இப்படி கிரிட்டிசைஸ் பண்ணுறாங்களே அப்படின்னு பார்க்கும்போது தான் எஜுகேட்டட் யூத் வந்து ரியலைஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க, இந்த ப்ரெஸ் எல்லாமே யார் வழி நடத்திட்டு இருக்கா, யூரோப்பியன்ஸ் வழி நடத்திட்டு இருக்காங்க. ஸோ நம்மளுக்குன்னு ஒரு நியூஸ் பேப்பரோ இல்லை ப்ரெஸ்ஸோ வந்து தேவைப்படுது. நம்மளோட தாட்ஸை வந்துட்டு எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக ஒரு ப்ரெஸ்ஸோ இல்லை நியூஸ் பேப்பர்ஸோ நம்மளுக்கு தேவைப்படுது அப்படிங்கிறத வந்து ரியலைஸ் பண்ண ஆரம்பித்தாங்க எஜுகேட்டட் யூத்ஸ் எல்லாமே.
Okay, the need for the newspaper to express the Indian perspective was keenly felt. ஸோ அதனால் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஜி சுப்பிரமணியம், எம் வீர ராகவாச்சாரி அண்ட் 4 other friends together started a newspaper, The Hindu, in 1878. ஸோ 1878 என்ன பண்ணுறாங்க அப்படின்னா சுப்பிரமணியம், வி எம் வீர ராகவாச்சாரி அண்ட் 4 others சேர்ந்து ஹிந்து நியூஸ் பேப்பரை 1878 வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸோ இது வந்து லேட்டராக என்ன ஆக ஆரம்பிச்சிது அப்படின்னா நம்ம நேஷ்னலிஸ்ட்டுக்கு எல்லாமே அவங்களோட தாட்ஸை வந்து எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறதுக்கு ஒரு உந்து சக்தியாகவே இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். இது வந்து ஹிந்துங்கிறது நியூஸ் பேப்பரை அதை யார் ஃபவுண்ட் பண்ணா அப்படிங்கிறதுனால ஸோ நியூஸ் பேப்பர்ஸ் எல்லாமே க்ரீனில் ஹைலைட் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு என்ன பண்ணுறாரு அப்படின்னா ஜி சுப்பிரமணியம் அப்படிங்கிறவர் தமிழ் நேஷ்னலிஸ்ட் பீரியாடிக்கல் அப்படிங்கிற ஸ்வதேசமித்ரன் அப்படிங்கிறத வந்து 1891 வந்து ஸ்டார்ட் பண்ணுறாரு. 1878 ஹிந்து, 1891 வந்து ஸ்வதேசமித்ரன் பீரியாடிக்கலாக இருந்துச்சு. நெக்ஸ்ட் என்ன பண்ணிட்டாங்க, அதை டெய்லி பேசிஸாக 1899 வந்துட்டு கன்வெர்ட் பண்ணியாச்சு. ஸோ இந்த ஹிந்து அண்ட் ஸ்வதேசமித்ரன் தான் அதர் நியூஸ் பேப்பர்ஸுக்கு வர்றதுக்கு இம்பார்ட்டண்ட்டான காரணமாகவே இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். அதர் நேட்டிவ் நியூஸ் பேப்பர்ஸ், அந்த அதர் நேட்டிவ் நியூஸ் பேப்பர்ஸ்லாம் என்னென்ன அப்படின்னு கேட்டால் இந்தியன் பேட்ரியாட், சவுத் இந்தியன் மெயில், மெட்ராஸ் ஸ்டாண்டர்ட், தேசபிமணி, விஜயா, சூரியோதயம் அண்ட் இந்தியா. ஸோ இதெல்லாம் தான் நம்ம நேட்டிவ் நியூஸ் பேப்பர்ஸ். எதுலேருந்து இன்ஸ்பயர் ஆச்சு, ஹிந்து அண்ட் ஸ்வதேசமித்ரந்து இன்ஸ்பயர் ஆகி இந்த நியூஸ் பேப்பர் எல்லாம் நம்ம நேஷ்னல்ஸ் ஒரு ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸ் எல்லாருமே ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இப்போ வந்து உங்களுக்கு ஒரு டாஸ்க் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ இந்த புக்ஸ் நியூஸ் பேப்பர்ஸ்லாம் இருக்கு இல்லையா, இந்த நியூஸ் பேப்பர்ஸ்லாம் யார் 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 எழுதுனா எந்த இயரில் வந்து பப்ளிஷ் பண்ணாங்க அப்படிங்கிறத வந்து கீழே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். ஸோ எப்படி கேட்குறாங்க டிஎன்பிஎஸ்சில் எப்படி கேட்பாங்க அப்படின்னா, ஸோ இந்த நியூஸ் பேப்பர் கொடுத்துட்டு யார் இது பண்ணா, ஸோ யார் இது பண்ணா அப்படிங்கிறது மேட்சாகவும் கேட்கலாம், ஆர் வந்துட்டு நம்மளுக்கு சூஸிங் பேஸ்டாகவும் கேட்கலாம். ஸோ நீங்கள் சர்ச் பண்ணி எந்த இயர் அண்ட் யார் வந்து இதை நியூஸ் பேப்பர் வந்து பப்ளிஷ் பண்ணா, ஃபர்ஸ்ட் யார் வந்து இதை ஸ்டார்ட் பண்ணா அப்படிங்கிறத எனக்கு கீழே வந்து கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். ஸோ இது ஒரு டாஸ்க் இன்னைக்கு. ஓகே, நெக்ஸ்ட் மெட்ராஸ் மகஜன சபா. மெட்ராஸ் மகஜன சபா was the earliest organization in South India with clear nationalist objective. ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பார்த்தோம், மெட்ராஸ் நேட்டிவ் அசோசியேஷன் பார்த்தோம். இப்போ என்ன பார்க்குறோம் அப்படின்னா மெட்ராஸ் மகஜன சபாங்கிறது பார்க்குறோம். ஸோ எப்போ இதை ஸ்டார்ட் பண்ணாங்க, ஆன் 16th May 1884 started by எம் வீர ராகவாச்சாரி, பி ஆனந்தச்சார்லு, பி ரங்கையா அண்ட் ஃபியூ அதர்ஸ். இவங்கெல்லாம் சேர்ந்து தான் இந்த மெட்ராஸ் மகஜன சபா அப்படிங்கிறத ஆரம்பிச்சிருக்காங்க. இதில் யார் ஃபர்ஸ்ட் பிரசிடெண்ட்டாக இருந்திருக்கா இந்த மெட்ராஸ் மகஜன சபாக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா பி ரங்கையா தான் வந்து இதோட ஃபர்ஸ்ட் பிரசிடெண்ட்டாக இருந்திருக்காரு. அண்ட் செக்ரட்டரியாக யார் இருந்திருக்காங்கன்னு கேட்டால் பி ஆனந்தச்சார்லு அப்படிங்கிறவர் செக்ரட்டரியாக இருந்திருக்காரு. ஸோ இந்த ரெட் கலரில் ஹைலைட் பண்ணியிருக்கிறது எல்லாமே ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான பாயிண்ட்ஸ். ஸோ இதை வந்து பார்த்து படிச்சுக்கோங்க. ஓகே, த மெம்பர்ஸ் met periodically, debated public issues in closed meetings, conducted hall meetings and communicated their views to the government. It demanded. ஸோ நம்ம மெட்ராஸ் நேட்டிவ் அசோசியேஷன் வந்து ஒரு 3 டிமாண்ட் வச்சுருந்தாங்களா, அந்த மாதிரி இங்கே என்ன டிமாண்ட் வைக்கிறாங்க அப்படின்னா சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் வந்து இந்தியாவிலையும் நடக்கணும் அண்ட் இங்கிலாண்ட்லேயும் நடக்கணும் அப்படிங்கிற, போத் இங்கிலாந்து அண்ட் இந்தியாவில் சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் வந்து வரணும் அப்படின்னு வந்து இது வந்து டிமாண்ட் பண்ணிச்சு. நெக்ஸ்ட் என்னாச்சு, அபாலிஷன் ஆஃப் கவுன்சில் ஆஃப் இந்தியா இன் லண்டன். ஸோ லண்டனில் நம்ம கவுன்சில் ஆஃப் இந்தியா அப்படிங்கிறத ஒன்று அபாலிஷ் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. தென் ரிடக்ஷன் ஆஃப் டேக்ஸ், அங்கேயும் அந்த டேக்ஸ் ரிடக்ஸ் பண்ணுறதுக்கு டிமாண்ட் பண்ணியிருப்பாங்க மெட்ராஸ் நேட்டிவ் அசோசியேஷன்லேயும். இங்கே மெட்ராஸ் மகஜன சபாலையும் ரிடக்ஷன் ஆஃப் டேக்ஸஸ் வந்து டிமாண்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் ரிடக்ஷன் ஆஃப் சிவில் அண்ட் மிலிட்ரி எக்ஸ்பெண்டிச்சர். ஸோ மிலிட்ரிக்காகவும் சிவில் பேஸ்டு இதுக்காகவும் செலவினங்களை வந்து குறைக்கணும் அப்படிங்கிறதையும் இவங்க ஒரு டிமாண்டாகவே வச்சுருந்துருப்பாங்க. இப்போ என்ன ஆகுது அப்படின்னா 1885 நம்மளுக்கு இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. 1884 வந்து மெட்ராஸ் மகஜன சபா ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. 1885 வந்துட்டு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இந்த இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த மெட்ராஸ் மகஜன சபாவோட மெனி டிமாண்ட்ஸை இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் வந்து அடாப்ட் பண்ணிச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து மாடரேட் ஃபேஸர். Provincial associates such as the Madras Mahajana Sabha led to the formation of an all India organization, the Indian National Congress. Leaders from different parts of India attended several meetings before the formation of the Congress.
ஸோ ப்ரொவின்ஷியல் மெட்ராஸ் மகஜன சபா தான் இந்த ஆல் இண்டியா ஆர்கனைசேஷன் இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் லீடர்ஸ்லாம் ஃபார்ம் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. நிறையா மீட்டிங்ஸ்லாம் வந்து காங்கிரஸ் வர்றதுக்கு முன்னாடியே வந்து கண்டக்ட் பண்ணுறதுக்கு இதெல்லாம் ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த மாதிரி ஒரு சர்ச் மீட்டிங் தான் என்ன சொல்லலாம் அப்படின்னா டிசம்பர் 1884 வந்துட்டு, ஸோ மெட்ராஸ் மகஜன சபா இருந்த பீரியட்லேயே வந்துட்டு நம்மளுக்கு தியோசாபிக்கல் சொசைட்டி அடையாரில் வந்துட்டு மீட்டிங்ஸ் வந்து ஹெல்ப் பண்ணியிருப்பாங்க. அது யார் யாரெல்லாம் அட்டன் பண்ணா அப்படின்னு கேட்டால் தாதாபாய் நவ்ரோஜி, கேடி திலக், நெக்ஸ்ட்டு சுரேந்திரநாத் பானர்ஜி. யார் யார் அட்டன் பண்ணால் என் கூடயே சொல்லுங்கள். ஸோ நம்ம வாய்விட்டு சொல்லும்போது நம்மளுக்கு நல்லா மெமரி ஆகும். தாதாபாய் நவ்ரோஜி, கேடி திலக் அண்ட் சுரேந்திரநாத் பானர்ஜி. ஸோ இவங்க 3 பேரும் தான் என்ன பண்ணியிருக்காங்க, தியோசபிக்கல் சொசைட்டி நம்ம மெட்ராஸில் இருக்க அடையாரில் வந்து டிசம்பர் 1884 அப்போ அந்த மீட்டிங் எல்லாம் அட்டெம்ப்ட் பண்ணியிருக்காங்க. அதுவும் இல்லாமல் அதர் லீடர்ஸும் அட்டன் பண்ணியிருக்காங்க. அப்பார்ட் ஃப்ரம் ஸோ யார் யாரெல்லாம் இங்கே அட்டெம்ப்ட் பண்ணலை அப்படின்னு கேட்டால் சுப்பிரமணியம், ரங்கையா அண்டு அனந்தசார்லு ஃப்ரம் மெட்ராஸ், இவங்க எல்லாருமே என்ன பண்ணல, நம்மளுக்கு வந்து அட்டெம்ப்ட்டு பண்ணல. நம்ம அடையாரில் நடந்த மீட்டிங்கில் வந்துட்டு அட்டெம்ப்ட் பண்ண கிடையாது. ஓகே, ஸோ இது வந்து மேபி ஆட் ஒன் அவுட்டில் யார் யாரெல்லாம் அட்டெம்ப்ட் பண்ணான்னு கொடுத்துட்டு ஆட் ஒன் அவுட்டில் கூட இது யாரோ ஒருத்தர் நேம் கொடுத்துட்டு யார் ராங் இது வந்து சூஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கூட கேட்கலாம். ஸோ எல்லா பாயிண்ட்ஸுமே ரொம்ப இம்பார்ட்டண்ட் தான் இந்த லெசன் பொறுத்த வரைக்கும். ஓகே, த ஃபர்ஸ்ட் செஷன் ஆஃப் த இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் வாஸ் ஹெல்ட் இன் 1885 அட் பாம்பே. ஸோ ஃபர்ஸ்ட் செஷன் இதில் நடந்திருக்கு, பாம்பேயில் நடந்திருக்கு. அதில் எத்தனை பேர் இருந்தாங்க, 72 டெலிகேட்ஸ் வந்து இருந்தாங்க. அதில் மெட்ராஸ்லேருந்து 22 மெம்பர்ஸ் போயிருக்காங்க. ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஸோ 72 டெலிகேட்ஸ் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க. அதில் 22 மெம்பர்ஸ் வந்து நம்ம மெட்ராஸ்லேருந்து போயிருக்காங்க. அதே மாதிரி செகண்ட் 1886 எங்கே நடந்திருக்கு, ஃபர்ஸ்ட் நடந்தது பாம்பேயில் நடந்திருக்கு. செகண்டில் எங்கே நடந்திருக்கு அப்படின்னா கல்கத்தாவில் நடந்திருக்கு வித் தாதாபாய் நவ்ரோஜி இந்த சேர். ஸோ அப்போ யார் இருந்திருக்கா, செகண்ட் கல்கத்தாவில் நடக்கும்போது சேரில் யார் இருந்திருக்கா, தாதாபாய் நவ்ரோஜி வந்து இருந்திருக்காரு. தேர்ட் செஷன் எங்கே நடந்துச்சு, அட் மக்கேஸ் கார்டன் நோன் ஆஸ் 1000 லைட். ஸோ நம்ம மெட்ராஸில் நடந்திருக்கு. தேர்ட் செஷன் 1887 வந்து நடந்திருக்கு, மக்கேஸ் கார்டன் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ வந்து 1000 லைட்ஸ்னு சொல்கிறோம் நம்ம. ஸோ அது வந்துட்டு நடந்திருக்கு. அதில் யார் பிரசிடெண்ட்டாக இருக்கா அப்படின்னா பேட்ருடின் தைப்ஜி அப்படிங்கிறவர் பிரசிடெண்ட்டாக இருந்திருக்காரு. அதில் 607 ஆல் இண்டியா டெலிகேட்ஸ் ஆஃப் 362 வேர் ஃப்ரம் மெட்ராஸ் பிரசிடென்சி. ஸோ 607 இந்தியன் டெலிகேட்ஸ் இருந்தாலுமே 362 வேர் ஃப்ரம் மெட்ராஸ் பிரசிடென்சி. ஸோ இங்கே வந்துட்டு மெட்ராஸ் பிரசிடென்சின்னு சொல்லிட்டோம். அப்போ மெட்ராஸ் பிரசிடென்சியில் இப்போ நம்ம தமிழ்நாடுன்னு சொல்கிறோம். அந்த மெட்ராஸ் பிரசிடென்சியில் முதல்ல என்னென்னலாம் இருந்துச்சு அப்படின்னு கேட்டால், இப்போ இருக்கிற ஆந்திர பிரதேஷ் கோஸ்டல் டிஸ்ட்ரிக்ஸ் ஆஃப் ராயலசீமா, நெக்ஸ்ட்டு வந்து கர்நாடகாவில் இருக்க பெங்களூரு, பெல்லேரி, சவுத் கனரா அப்படிங்கிறது எல்லாமே கர்நாடகாவில் இருக்கிறது எல்லாமே நம்ம மெட்ராஸ் பிரசிடென்சிக்குள்ளே வந்திருக்கு. நெக்ஸ்ட்டு கேரளாவில் மலபார் அண்ட் ஈவன் ஒடிசாவில் கங்கம் அப்படிங்கிற பிளேஸ் எல்லாமே மெட்ராஸ் பிரசிடென்சிக்குள்ளே வந்திருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இதில் ப்ராமினன்ட் நேஷ்னலிஸ்ட் ஆஃப் தமிழ்நாடு இன் த மாடரேட் ஃபேஸ்ட். ஸோ விஎஸ் ஸ்ரீனிவாசனார், பிஎஸ் சிவசாமி, ஜிஏ நடேசன் அப்படிங்கிறவங்க இந்த 3 பேரும் ரொம்பவே ப்ராமினன்ட் லீடர்ஸாக இருந்திருக்காங்க. கண்டக்டிங் ஹால் மீட்டிங்ஸ் அண்ட் டெலிவரிங் த ப்ராப்ளம்ஸ் ஆஃப் த கண்ட்ரி இன் இங்கிலீஷ். ஸோ இங்கிலீஷில் வந்து உரையாடுவாங்க, நம்ம கண்ட்ரியோட ப்ராப்ளம்னா என்ன அப்படிங்கிறதும். அப்புறம் ஹால் மீட்டிங்ஸ் எல்லாமே இவங்க கண்டக்ட் பண்ணுறாங்க. When at the time of partition of Bengal, Tilak and other leaders adopted popular methods such as mass public meetings and used vernacular languages to address the larger public. ஸோ இப்போ வந்து திலக் அப்படிங்கிறவங்க அதர் லீடர்ஸ் எல்லாருமே போய் பப்ளிக் மீட்டிங்ஸ் எல்லாமே ரொம்ப கண்டக்ட் பண்ணுறாங்க. ஸோ அப்படி கண்டக்ட் பண்ணும்போது வந்துட்டு நம்மளுக்கு வந்து அவங்களோட ஸ்டேட்டோட வெர்னாக்குலர் லாங்குவேஜ் மொழியில் பேசினா அவங்க ஈஸியாக இருக்கும் அப்படிங்கிறதுனால அந்த நீட் வந்து இருந்துச்சு. ஸோ த இயர்லி நேஷ்னலிஸ்ட் கேம் டு பி நோன் ஆஸ் மாடரேட்ஸ். ஸோ அதெல்லாமே பேச வேண்டிய கட்டாயம் இருந்துச்சு. அந்த இயர்லி நேஷ்னலிஸ்ட்லாம் இப்போ இருந்தாங்க. அவங்களை என்ன சொல்கிறோம் அப்படின்னா இப்போ மாடரேட்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். த டிஸ்டிங்விஷ்டு தமிழ் மாடரேட்ஸ் ஃப்ரம் மெட்ராஸ். நம்ம மெட்ராஸ்லேருந்து யார் யாரெல்லாம்னா விஎஸ் ஸ்ரீனிவாசனார், பிஎஸ் சிவசாமி, வி கிருஷ்ணசாமி, டிஆர் வெங்கடராமனார், ஜிஎன் நடேசன்,
டிஎம் மாதவா ராவ் அண்டு எஸ் சுப்பிரமணியர், இவங்க எல்லாருமே வந்து நம்ம தமிழ் மாடரேட்ஸ். ஓகே, நெக்ஸ்ட் ஸ்வதேஷி மூமெண்ட். ஸோ ஸ்வதேஷி மூமெண்ட், அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம ஸ்வதேஷி ஸ்டீல் நேஷனல் கம்பெனி இதெல்லாமே வந்துட்டு நெக்ஸ்ட்டு வீடியோவில் வந்துட்டு நம்ம பார்க்கலாம். ஸோ இது வந்துட்டு கொஞ்சம் லாங்காக போகும். ஓகே, ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிச்சு அப்படின்னா கீழே லைக் பண்ணுங்கள். ஸோ ஏதாவது நான் சேஞ்ச் பண்ணோம் அப்படின்னாலும் கீழே மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க. ஏன்னா வந்துட்டு நான் ஃபாஸ்ட்டாக போகிறேன்னா இல்லை ஸ்லோவாக எடுத்துகிட்டு போகிறேன்னா, இல்லை உங்களுக்கு இதுவே ஓகேவாக இருக்கா, இந்த மாதிரி போனால் ஓகேவா, இல்லை நான் வேறு ஏதாவது டீச்சிங் மெத்தட்ஸ் வந்து மாற்றணுமா, இல்லை உங்களுக்கு ஏதாவது நீட் இருக்கா அப்படிங்கிறது எனக்கு கீழே கமெண்ட்டில் சொன்னால் தான் தெரியும். ஸோ ப்ளீஸ் மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க. அதே மாதிரி நான் வந்துட்டு ஒரு டாஸ்க்கை கொடுத்துருந்துருப்பேன். ஸோ இந்த நியூஸ் பேப்பர்ஸ் காமிச்சிருப்பேன். இது யார் ஃபவுண்ட் பண்ணால், எந்த இயரில் ஃபவுண்ட் பண்ணாங்க அப்படிங்கிறதையும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அண்ட் do more comments, do more subscribe, and do like to the video if you like it. Okay, then thank you so much.